வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேடிங் வியூ ஐடி எனக்கு ஷேர் பண்ணுறதன் மூலமாக என்னுடைய ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாக வந்து அசஸ் கொடுப்பேன். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் மெக்கானிசமுடைய பேசிக்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ட்ரேடிங் வியூ ஐடி அப்படிங்கிறது வேறு, ஜிமெயில் ஐடி, இமெயில் ஐடிங்கிறது வேறு. ட்ரேடிங் வியூ ஐடி வந்து உங்களுடைய tradingview.comல லெஃப்ட் சைடில் உங்கள் ப்ரொஃபைலில் இருக்கும். ஸோ அதுதான் ட்ரேடிங் வியூ ஐடி. சரி, இன்னைக்கு வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து பேசிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எப்படி வந்து பேசிக் அடிப்படையை புரிஞ்சுக்கிறது. ஸோ அந்த அடிப்படை மூலமாக இனி வந்து நம்ம எப்படி வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு உள்ளே போகிறது. ஏன்னா வந்து மார்க்கெட்டில் வந்து ஏபிசிடி தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து அடுத்தது வேர்ட்ஸை வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ இந்த ஏபிசிடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த பேசிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பேசிக் சும்மா நான் ஒன்று சொல்லிட்டு விடுற மாதிரி இல்லை. எனக்கு வந்து ஒர்க் பண்ணணும். நான் சொல்கிற பேசிக்ஸுக்கு ஒர்க்கு பண்ணி என்ன அப்படிங்கிறத எனக்கு அனுப்புனால் மட்டும்தான் நான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவேன். ஏன்னா நான் கொடுக்குற நாலேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். பட்டு நான் சொல்கிற ப்ராசஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து அக்யூரசி அப்படிங்கிறது வந்து நீங்கள் பீக் பாயிண்ட் மேக்ஸிமம் அக்யூரசி வந்து டச் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னால் சில ஒர்க்கு, ஹோம் ஒர்க்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னால் இன்னும் ஒரே விஷயம் ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இப்போது டாக்டர் படிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு 7 வருஷம். ஒரு வாரம் டாக்டர் கிளாஸ் ஆரம்பித்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒருத்தனை படுக்க போட்டு ஆப்ரேஷன் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ அதே மாதிரி தான் இந்த மார்க்கெட்டில் நான் சொல்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். அதை அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணிடக்கூடாது. எப்போ எதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். பட் அதுக்கு முன்னால் நமக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வேணும். செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. அவசரப்படாதீங்க, பொறுமையாக போகலாம். ஓகேவா? நாட்கள் இருக்குது. அதுக்கு முன்னால் நம்ம கற்றுக்கலாம் மார்க்கெட்டை. ஓகே, இப்போ நான் உள்ள வீடியோக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இது வந்து ஒரு பிகினர்ஸில் வந்து இது ஒரு ஃபஸ்ட் பார்ட்டாக வச்சுருக்கேன். சரியா? நான் இந்த மாதிரி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நான் போடுறேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சார்ட்டு ஏதாவது ஒரு சார்ட் உள்ளே போட்டிங்க அப்படின்னா டைரெக்டாக போய் 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமை வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து கேண்டிலாக இருக்கும். கரெக்டாக? இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைன் அப்படின்னு மாற்றிக்கோங்க. இங்கே லைன் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி லைன் சார்ட் அப்படின்னு மாற்றிக்கோங்க. இது நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து பார்ட் 1. பார்ட் 1ல் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மார்க்கெட்டோடைய சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது. சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, இதுதே அடிப்படை. இதை வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுறீங்க. பட்டு என்னுடைய ஸ்டைலில் எப்படி இதை பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பின்னால் போய்க்கோங்க. எவ்வளோ தூரம் பின்னால் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போய்க்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறோமே அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் ஃபஸ்ட்டு வரும், பில்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை பின்னால் போய்க்கோங்க. போயிட்டீங்களா? ஓகே, போயாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2020 போயிட்டேன் 4 ஹவர்ஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இப்படி ஃப்ளாட்டாக இருக்குது. கரெக்டாக ஒன்ஸ் கீழே போயிட்டு மேலே வந்த உடனே கீழே வந்து ஒரு லைன் மார்க் பண்ணுறீங்க. இது மாதிரி நான் சொல்கிற மாதிரி இது எனக்கு வந்து ஹோம் ஒர்க் பண்ணணும். ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் பண்ணி எனக்கு அனுப்பணும். ஸோ யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நிறைய இன்புட் நான் கொடுப்பேன். ஆக்டிவாக இல்லாமல் சும்மா டைம் பாஸ் பண்ணிருக்கீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு ஆக்டிவ் மெம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம்.
ஏன்னா இது வந்து இதை சொல்லி கொடுக்கறதுக்கு காசு வாங்கிட்டு தான் சொல்லி கொடுக்குறாங்க. நிறையா பேர், நிறையா இன்ஸ்டிடியூட் இருக்கு, எல்லாமே. இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாத விஷயம். ஸ்டார்டிங் கஷ்டம்தான், பட் போக போக இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கா தெரியும். ஸோ அதனால தான் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டிங்க பாருங்க, இங்கே கீழே வந்துட்டு அப்புறமா இப்படி மேலே போயிருக்கு. எப்போ அது நல்லா மேலே போயிடுச்சா அப்போ நான் இங்கே ஒரு கோடு போடுறேன். போடலாமா? இப்போ நான் அப்படியே வரேன். இப்போ இங்கே பாருங்க, இங்கே எல்லாம் வந்து கீழேயே வரல. கீழே வந்துட்டு இப்படி மேலே போனால் இங்கே கீழே கோடு போடணும். மேலே இருந்து இப்படி கீழே வந்துட்டா மேலே கோடு போடணும். இவ்வளோதான் விஷயம். ஓகேவா? அப்போ நம்ம கோடு போடுறது கீழே மேலே. இப்போ இங்கே எதுவுமே இல்லை. இங்கே கொஞ்சம் கீழே வருது, அப்புறம் இப்படி மேலே போகுது. அப்போ இங்கே கோடு போடணும். சரியா? இப்போ நான் இங்கே வந்து ஒரு கோடு போடுறேன். போட்டேன்னா திரும்பி பார்க்கலாமா? திரும்பி இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வந்து இப்படி மேலே போய் இப்படி கீழே வந்துட்டு இப்படி மேலே போகுது. அதனால் இங்கே ஒரு கோடு போடுறேன். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு 4-5 கோடு போட்டிருக்கோமா? ஓகே. மேலேருந்து கீழே வர்றதுக்கும் கோடு போடணும். ஓகேவா? மேலேருந்து கீழே வர்றது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு இங்கே இவ்வளோ தூரம் இப்படி கீழே வந்துருச்சு. அப்போது இங்கே ஒரு கோடு போடுறேன். இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு இவ்வளோ தூரம் கீழே வந்துருச்சு. அப்போது இங்கே ஒரு கோடு போடுறேன். இப்போது மேலேருந்து கீழே வந்துச்சு இல்லையா, அந்த கோட்டையெல்லாம் ரெட் கலராக நான் போடுறேன். கீழே இருக்கிற கோடு ஒயிட்டாகவே இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங் வந்து நம்ம போடுறோம். போட்டாச்சா? ஓகே. இப்போ இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். ஒரு 4-5 லைன் போட்டிருக்கோமா? திரும்பி கொஞ்சம் போடலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். இப்போது இதெல்லாம் நம்ம போட்டது. இப்போது ஏன் இந்த ரெட்டாக போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த ரெட் எல்லாமே ரெசிஸ்டன்ஸு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மேலே இருக்கிற தடுங்கள். ஒயிட் கலர் லைன் எல்லாமே சப்போர்ட்டு. சப்போர்ட்னா என்ன அப்படின்னா, கீழே இருக்கிற தடுங்கள். ஓகேவா? இதுதான் ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இந்த இடத்துல நான் அப்படியே மெல்லமாக ஸ்க்ரால் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம போட்டது. ஓகேவா? அப்படியே மெல்லமாக ஸ்க்ரால் பண்ணுறேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை இவன் பிரேக் பண்ணிட்டான். கரெக்டா? இவன் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா இதே லைனை என்ன பண்ணணும், வெள்ளையா மாத்திக்கணும். ஏன் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணும். அதனால ரெட்டை வந்து நம்ம ஒயிட்டா மாத்திட்டோம். ஓகேவா? மெல்லமா ஒயிட்டா மாத்திட்டோம். இப்போ திரும்பி அப்படியே நம்ம இதுலேருந்து நம்ம பிளாட் பண்ண வேண்டியது இருக்கு. இங்கே லைன் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஓகே. இப்போ இது வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. எங்கே போயிருக்கு? இங்கிருந்து இப்படியே மேலே போய் கீழே வந்து இப்படி மேலே போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல இருந்து திரும்பி அது மேலே போயிடுச்சு. அப்போ இங்கே நான் வந்து ஒரு லைன் பிளாட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ திரும்பி அப்படியே மெல்லமாக போகிறேன். மார்க்கெட் இன்னும் நல்லாவே மேலே போயிடுச்சு. போயிட்டே இருக்கு. கரெக்டாக போகுது போகுது போகுது. ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு, கீழேயே வரல, கீழேயே வரல. இங்கே தான் கீழே வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து ஒரு ரெட் லைன் போடுறேன். ஓகேவா? ஒரு ரெட் லைன், ரெட் கலர். கரெக்டாக ஒரு ரெட் லைன் போடுறேன். ஓகே, ஒரு நிமிஷம் இந்த லைன் அழிச்சிடுறேன், இது தெரியாமல் வந்துருச்சு. ஓகே, இப்போ ரெட் லைன் போட்டிருக்கேன். இப்போ திரும்பி மார்க்கெட் அப்படியே மெல்லமாக அங்கேருந்து அப்படியே கீழே வருது. கீழே வருதா? ஓகே. இங்கிருந்து இப்படி கீழே வந்ததுக்கு அப்புறம் மேலே போயிருந்தா நம்ம கோடு போடலாம், இல்லைன்னா நம்ம போடக்கூடாது. ஓகேவா? நல்லா மேலே போயிருந்தா அது வரைக்கும் நம்ம போட மாட்டோம். இங்கே வந்துட்டு இவ்வளோ தூரம் மேலே போகுது. மேலே போன உடனே நம்ம ஒரு கோடு போடுறோம். மேலே போகிறதுக்கு முன்னாலே கோடு போடாதீங்க. ஓகேவா? இது வந்து ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ். இதுலேயே அப்படியே சேஞ்ச் ஓவர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பேன். ஸோ ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் இப்படி தான் இருக்கணும். இப்போ திரும்பி அப்படியே மெல்ல மெல்லமாக நான் பார்க்குறேன். ஓகே. இப்போது இந்த இடத்துல இந்த இடத்துல இது நம்ம ஆல்ரெடி போட்டோம். இந்த இடத்துல இது என்ன பண்ணுது? கீழே வருது. கரெக்டா? இப்படி சப்போர்ட்டை உடைச்சிருச்சு அப்படின்னா இந்த லைனை நம்ம என்னவா மாற்றணும்? ரெட் கலராக மாற்றணும்.
புரியுதா? அப்போ இது வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ். இது வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா திரும்பி மேல தடுங்கள். இப்போ இது வரைக்கும் இவன் கீழே வந்தான். கீழே வந்துட்டு திரும்பி இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்றான். அப்ப திரும்பி இதை நான் என்ன பண்ணணும்னா அப்படியே ஒயிட் கலரா மாத்தணும். திரும்பி அப்படியே வைக்கிறேன். இப்படியே வைக்கணும். இதுதான் வந்து ரூல். இப்போ இது வரைக்கும் வந்தவன் இங்கிருந்து நல்ல மேல போயிட்டான் அப்படின்னா நான் இங்க ஒரு கோடு போடணும். ஓகேவா? இது வந்து ஒரு ரொம்ப பேசிக் ப்ராக்டிஸ். இப்போ இதை வச்சு நம்ம ட்ரேடு அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும். இது சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த கலர் மாத்துற ட்ரிக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, கலர் மாற்றணும். இப்போ நம்ம இது என்ன கலராக மாற்றிருக்கோம், சப்போர்ட்டாக மாற்றிருக்கோம். ஓகேவா? அப்போ இங்கே வந்து சப்போர்ட்டை உடச்சிருச்சு அப்படின்னாலே இதை வந்து நம்ம ரெட் கலராக மாற்றிடணும். ஓகேவா? ரெட் கலராக மாற்றியாச்சா? ஓகே. இப்போ திரும்பி மார்க்கெட் என்ன பண்ணுது, நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட அந்த சப்போர்ட்ல சப்போர்ட் 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 அப்படின்னு எடுக்குது. சரியா? சப்போர்ட் எடுக்குது ஃபர்ஸ்ட். நம்ம இது ஆல்ரெடி நம்ம போட்ட லைன். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற லைன்ல இங்க இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. திரும்பி இது வந்து இது ரெட் கலர் லைனா வச்சிருக்கோம். கரெக்டா? இந்த ரெட் கலர் லைன்ல வந்து இது ரெசிஸ்டன்ஸ் ஆகுதா, ரெசிஸ்டன்ஸ்னா நிக்குதா. இப்போ இங்க ஒரு தடவை நின்று கீழே விழுந்திருக்கு, இங்க ரெண்டாவது தடவை நின்று கீழே விழுந்திருக்கு. இப்படி வந்து நீங்க வந்து செக் பண்ணணும். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஆகுது அப்படின்னு. இப்போ இது வந்து நம்ம சப்போர்ட் அப்படின்னு நம்ம வரைஞ்சோம். அதுக்கு கீழே பிரேக் ஆயிடுச்சு. இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னாலே இது நம்ம என்னவா வச்சுக்கணும், ரெட் கலரா மாத்திக்கணும். கரெக்டா? அப்போ நான் இதை ரெட் கலரா மாத்திட்டேனா? ஓகே, மாத்திட்டு அப்படியே நான் வைக்கிறேன். திரும்பி இந்த இடத்துல சப்போர்ட் அப்படி எடுக்குது. இது வந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸுக்கு மேல போயிட்டா மட்டும்தான், நல்லா மேல போனா மட்டும்தான் திரும்பி மாத்தணும். இல்லைன்னா அது அப்படியே இருக்கணும். ஓகே, இப்போ திரும்பி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த எட்ஜில் அது ஒரு சப்போர்ட் எடுக்குது. ஓகேவா? திரும்பி வந்து டச் பண்ணிட்டு திரும்பி ஒரு சப்போர்ட், அடுத்த ஒரு சப்போர்ட் எடுக்குது. ஓகேவா? ஓகே. அப்புறம் அப்படியே நல்லா மெல்லமாக மார்க்கெட் அப்படியே விடுறோம். ரன்னிங் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்குற மாதிரி பண்ணுறோம். இப்போ இங்கிருந்து இவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த கோடை நான் வந்து வெள்ளையா மாற்றணும். ஓகேவா? இப்போ அப்படியே மெல்லமாக நம்ம பார்க்குறோம். இதுக்குள்ள இன்டர்மீடியட் நிறையா வந்துருச்சு. அந்த இன்டர்மீடியட் அப்புறம் பேசலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கிற லைன், சின்ன லைன், ஒரு 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 ரேஞ்சுக்கு ஒரு 1 இயர் 2 இயருக்கு இது என்ன அப்படின்னு போட்டு பார்த்துக்கோங்க. இது கட் ஆயிடுச்சு. இது கட் ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த லைனை நான் வந்து வெள்ளையா மாற்றணும். ஓகேவா? நான் வெள்ளையா மாத்திட்டேன். நான் வெள்ளையா மாற்றும் போது இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு திரும்பி கீழே விழுகுது. ஓகேவா? விழுகுது அப்படியே வைங்க. ஏன்னா இது இது முழுமையடையலை. இந்த கான்செப்ட் வந்து முடியடையலை. இந்த கான்செப்ட் எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து எப்படி போடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா எந்த சப்போர்ட் வேலை செய்யும், எந்த ரெசிஸ்டன்ஸ் வேலை செய்யும் அப்படின்னு. இதுதான் வந்து $1,000,000 கொஸ்டின். மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புளுக்கு சப்போர்ட் தெரியும், ரெசிஸ்டன்ஸ் தெரியும். ஆனால் அது பிரேக் ஆகுமா, பிரேக் ஆகாதா இது தெரியாது. பிரேக் ஆன உடனே ஆக்ஷன் எடுக்க தெரியும். பட் பிரேக் ஆகுமா, பிரேக் ஆகாதா, இது வந்து தேர்ட் ஐ லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் ஈஸியாக தெரியும். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தரேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறது எப்படி, சிம்பிளாக எப்படி வரைகிறது, சப்போர்ட் எடுக்குதா, இந்த சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது, ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது. சப்போர்ட் கிட்ட வந்து கொஞ்சம் திரும்பினாதான் சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நீங்கள் இனிஷியலாக புரிஞ்சுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து இப்படி திரும்பினாதான் அது ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ
தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுதான் உங்களுக்கான ஃபஸ்ட்டு சிலபஸே. ஸோ இந்த சிலபஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுல தான் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே நம்ம போட்ட சப்போர்ட்டை பிரேக் பண்ணி திரும்பி இங்கே சப்போர்ட் எடுத்து அப்புறம் அப்படியே மேலே போயிட்டான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இண்டிகேஷன் நீங்களும் உங்களுடைய சார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணாதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வரும். சும்மா படம் பார்த்தா வராது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் எப்படி ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய அடுத்தடுத்த அடுத்தடுத்த வீடியோ வந்து இந்த பேசிக் ரிலேட்டடாக வந்து நிறையா பார்ட் பை பார்ட்டாக நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.